அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த விஜய் அரசியல் குறித்து அரசியல் பயணம் அல்ல, படப்பிடிப்பிற்காக செல்கிறேன் என தெரிவித்திருந்த நிலையில் ரசிகர்களுக்கும் சில கோரிக்கை எல்லாம் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் அவருக்கு அளிக்கப்படக்கூடிய இந்த உற்சாகமான இந்த வரவேற்பு இதையெல்லாம் பார்க்கும்போது அரசியல் ரீதியாக நாம் இதை எப்படி அணுக வேண்டி இருக்கிறது? அரசியல் ரீதியாக அவர் ஒரு தீமை இன்னொரு தீமை மாற்று அல்ல. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், குட்டையில் ஊறிய மட்டைகளை நார்நாராக உரிப்பேன். கொடநாடு கொலை ஏன் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சீமான் மாதிரி ஆணித்தரமாக 214 நிற்பேன், துணிந்து நிற்பேன் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுக்காத வரை அவரை நாம் என்னவென்று கூற முடியும்? அவர் தனித்திருப்பாரா அல்லது எடப்பாடியுடன் கூட்டணி போவாரா என்பதிலே மூடு மந்திரமாக பலரும் கேசியங்களும் பல உத்தேச செய்திகளும் வரக்கூடிய அளவிற்கு தானே தன்னை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பிரபலமான நடிகர், மிகப்பெரிய கூட்டம் வருகிறது, மறுப்பதற்கில்லை. அரசியல் நிலைப்பாடு என்ன? தனித்து போட்டியிட போகிறாரா, 210 வேட்பாளர் நிறுத்தப் போகிறாரா என்பது விவாதத்துக்குரிய பொருளாகவும் இப்படியே அது சந்தேகத்துக்குரியதாகவும் கேட்டாந்த வால் மாதிரி இப்படி செய்வாரா அப்படி செய்வாரா, என்ன முடிவெடுப்பார்? எடப்பாடி தரப்பினர் பேசுகிறார்கள், பாஜக இருந்தாலும் இல்லை, மக்கள் நலன் கருதி கொள்கை எதிரியை காம்ப்ரமைஸ் பண்ணி எடப்பாடியுடன் கூட்டணி போவாரா என்ற விஷயங்களில் ஒரு தெளிவு வராத ஒரு தன்மையில் தான் விஜய் போய்கொண்டிருக்கிறார். தான் முதல்வர் வேட்பாளர் 214 வேட்பாளரை நிறுத்துவேன் என்று அவர் வெளிப்படையாக இதுவரை அறிவிக்கவில்லை என்பதுதான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. பார்ப்போம், அவர் இன்னும் நாட்கள் இருக்கிறது, என்ன முடிவெடுக்கிறார்? சபார்டினேட்டா போகிறாரா அல்லது தனித்து போட்டியிடுகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ரவீந்திரன் துரைசாமி கடந்த சில மேடைகள்ல தாவேகவினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்த விஜய் கோயம்புத்தூர்ல நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்துல பெருசா எந்த விமர்சனங்களையும் வைக்கல. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? செய்வோம், மக்கள் அண்ணனுக்காக கடைசியில் சொல்றதும், ஊழல் ஏடிஎம்கே பற்றி ஒன்று பேசாததும், கொடநாடு கொலையை பற்றி ஒன்று பேசாததும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி ஒன்று பேசாததும், அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைது செய்யவில்லை என்று பேசாததும், சர்க்கார் படத்தில் இலவசத்துக்கு எதிராக சிறையில் பொங்கி எழுந்தவர் நிஜத்தில் இலவசத்துக்கு ஆதரவாக பேசுவதும், எடப்பாடியுடன் ஒரு கூட்டணியை அவர் ஏற்படுத்த முயற்சி செய்கிறாரோ என்ற சந்தேகத்தை அவர் மீது வலுக்க செய்கிறது. அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். இன்னும் காலம் நேரம் இருக்கிறது. ஒத்தையா ரெட்டையா என்ற சூழ்நிலையிலே அவர் இருப்பதாக தெரிகிறது. 214 வேட்பாளர் போடுவாரா அல்லது எடப்பாடிக்கு சபார்டினேட்டா போவாரா என்பதில் அவருக்கே ஒரு தெளிவில்லை என்றே கருதுகிறேன்.